أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا عز وجل: وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்ஆவுடைய ஹுத்பாவில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித ரமலானில புனித ஜனத்தில நாம் குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள், நிய்யத்துகள் இவைகள் அனைத்தையுமே ரப்புல் ஆலமீன் நமக்கு நற்கூலி வழங்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய எண்ணங்களை சீராக்குவானாக. நாம் இந்த ரமலான் மாதத்தில் புரிகின்ற வணக்க வழிபாடுகள், நோன்பாக இருக்கட்டும், தொழுகை, ஜக்காத், தர்மங்கள், திருமறை குர்ஆன், தஸ்பீஹ், தௌபா, இஸ்திக்ஃபார் போன்ற அனைத்து வணக்கங்களையும் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்கின்ற வணக்கங்களிலேயே சிறந்த வணக்கமாக எடுத்துக்கொள்வோமேயானால் தௌபாவை எடுத்துக்கொள்ளலாம். எனவேதான் பெரியோர்கள் சொல்வார்கள், ரமலான் என்கின்ற அந்த மாதம் ஷஹருல் குர்ஆன் என்று சொல்வார்கள். ஷஹரு சியாம், குர்ஆனுடைய மாதம், நோன்பினுடைய மாதம் என்று பரவலாக சொல்லப்படுகின்ற அதே வரிசையில் ஷஹரு தௌபா என்று கூட சொல்வார்கள். இந்த ரமலான் மாதத்தில் தௌபா என்கின்ற பாவ மன்னிப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு மோமின்களும் கேட்டே ஆக வேண்டும். வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் பக்கம் அனைவர்களும் எல்லா பாவங்களிலிருந்தும் அவனிடத்தில் பாவம் மீட்சி, பாவம் மன்னிப்பு, பச்சாதாபம் இவைகளை அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் கேளுங்கள், அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான்
என்பதனை நாம் இந்த தருணத்திலே அறிந்து கொண்டு, இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்தால், எந்த வணக்கத்திலேயும் ரியா என்கின்ற முகஸ்துதியை நாம் பார்க்கிறோம். பிறருக்காக செய்யக்கூடிய வணக்கமாக, பிறருக்காக, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய தர்மமாக இருக்கட்டும், இப்படி எல்லா வணக்கங்களிலேயும் ரியா இருப்பதாக அல்லாஹ்வே சொல்கின்றான். தொழுகையில கூட நீங்கள் பிறருக்காக தொழுதால் அவர்களுக்கு வயல் என்கின்ற நரகம் என்று குறிப்பிடுகின்றான். ஆனால் தௌபா என்கின்ற இந்த ஒரு வணக்கம் உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் மட்டும்தான் அறியுமே தவிர வேறு எவருக்கும் தெரிய போவதில்லை. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு வணக்கம் அப்படின்னு சொன்னால் அது தௌபா தான். அந்த தௌபா நாம் எப்படி கேட்கிறோம்? தொழுகை, நோன்பு, மற்ற வணக்கங்களை விட தௌபா என்கின்ற இந்த வணக்கம் உள்ளத்தால் கேட்கப்படக்கூடிய ஒரு வணக்கம். அந்த உள்ளம் கூட உடைந்து சிதறி அது சஞ்சலப்பட்டு நம்முடைய உள்ளத்திலே நாம் என்ன தவறு செய்தோமோ அதை உணர்ந்து அழுது புலம்பி கேட்கின்ற அந்த தௌபா இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. எனவேதான் தௌபா என்கின்ற வணக்கம் அல்லாஹ்வுக்கு அதிகமான சந்தோஷத்தை வர வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஒரு கிரந்தத்தில் ஹதீஸில், லில்லாஹி அஷத்து ஃபரஹன், அல்லாஹ்வுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? மின் அப்திஹி, அவனுடைய அப்தில் இருந்து ஹீன யதூபு இலைஹி, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன், அவனுடைய அப்து, அவனுடைய அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றானே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஃபரஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தௌபா என்கின்ற இந்த வணக்கத்தை, இஸ்திக்ஃபார் என்கின்ற இந்த பாவம் மன்னிப்பை, இந்த துஆவை நம்மில் பெரும்பாலோர் செய்வதிலே குறை காணக்கூடிய அளவுக்குத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் ஏன் தௌபா செய்ய வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது? நான் வணங்குகிறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இன்ன பிற வணக்கங்களிலே முழுமையாக ஈடுபடுகின்றேன், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு தௌபா செய்கின்ற அந்த புனித வணக்கம், புண்ணிய தரும் வணக்கம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வணக்கம், அதனை பலர் புரிவதில்லை. ஏனென்றால் இந்த வணக்கம் என்பது யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த தௌபா இருக்கிறது என்று எண்ணுகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற இந்த செய்தி திருமதியிலே 2499வது ஹதீஸாக எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் தெரிந்த விஷயங்கள் கூட நாம் பொடுபோக்காக விட்டு விடுகின்றோம். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், எல்லா மனிதர்களும், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறளிக்கக்கூடியவர்கள், தவறு செய்யாதவர்கள் என்று யாரையும் கூற முடியாது. மனிதர்களாக பிறந்தீர்களா, அவர் தவறு செய்தவராக, தவறு செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாம் தவறுகளை செய்யாதவர்களாக போல வாழ்கிறோம், தவறே செய்யாதவர் போல. எப்பொழுது எத்தனை பேர் இஸ்திக்ஃபார் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேர் அழுது அல்லாஹ்விடத்தில் தனிமையில் இருந்து தௌபா செய்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இன்னுமே தப்பே செய்யாதது போல வாழ்றோம். ஆனால் அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே பொய், புறம், கோல், அடுத்தவரை பற்றி உண்டான நயவஞ்சகம், இதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே
சர்வசாதாரணம் நடக்கிறது. இந்த பொய் என்கின்ற பெரும் பாவம், அந்த பாவம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா தனி மனிதன் இடத்துல இல்லை, எல்லா மனிதத்திலையும். அது என்னப்பா அவன் பொய் சொல்றான்? ஏதோ பொய் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, பாவங்கள் எல்லாம் அவனுடைய மூக்கின் மேல் ஒரு ஈ உட்கார்ந்தால் அதனை தட்டிவிட்டு செல்வதை போன்று பாவங்கள் ஆகிவிடுகிறது என்று சொன்னார்களே, அதிலே முதல் இடமாக இருப்பது பொய் தான். பொய்யை சாதாரண சொல்கின்றோம், அதனால் அது பாவமாகவே கருதுவதில்லை, அதனால் அதற்காக வேண்டி தௌபா செய்வதில்லை, பொய்யை விடுவதில்லை. இந்த நோன்பை பற்றி சொல்கின்ற போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் பொய் சொல்வதை விடவில்லையோ அந்த ஒன்றுக்காக அவனுக்கு நோன்பு என்பது அல்லாஹ்விற்கு அவசியமே இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயத்தை நான் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாவமே இல்லாதது போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமே, தப்பே செய்யாதவனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய நிலை என்ன? மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லும் போதுதான் தெரியும். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா என்ற இந்த வசனம் சூரத்துல் இஸ்ரா 17-14 வசனம். அல்லாஹ் சொல்றான், ஏடுகள் கொடுக்கப்படுகிறது. மறுமையில ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள், ஒவ்வொருடைய அகலாக்குகள், இந்த உலகத்திலே வாழ்ந்த அனைத்து நடைமுறைகளையும் ஏடுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்குகிறான். இந்த பார், நீ செய்த செயல்கள் எல்லாம் இதிலே இருக்கிறது, இதனை படித்துப்பார் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிற போது காஃபிர்கள் இப்படி சொல்லுவாங்களாம், யகூலூன யா வைலத்தனா, எங்களுக்கு வந்த கை சேதமே, எங்களுக்கு வந்த நஷ்டமே, மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏடுகள்ல என்ன இருக்கிறது, என்னென்னமோ இருக்கிறதே, லா யுகாதிரு சகீரத்தன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாங்க எதெல்லாம் சின்ன சின்ன பாவம் நினைச்சோமோ அதை கூட அல்லாஹ் விட்டு விடவில்லையே, அதையும் விட்டு வைக்கல. லா யுகாதிரு சகீரா, நான் தப்புண்டே நினைக்கல, அத நாம் செய்தது கூட அதுவும் அந்த ஏட்டில் இருக்கிற. வலா கபீரத்தன், சிறிய பாவமாக இருக்கட்டும் பெரிய பாவமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அந்த ஏட்டிலே உங்களுக்கு காட்டப்படும் போது தான் தெரியும் நான் இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தேன் என்று தெரியும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத், அல்லாஹ்வுடைய கரங்கள் மிக கடுமையாக பிடிக்கக்கூடியது. நாம் நினைக்கிறோம் சின்ன தப்பு தானே, நம்ம உம்மா வாப்பா மன்னிச்சிடுவது மாதிரி, நம்முடைய ஆசிரியர்கள் மன்னிக்கிற மாதிரி, நம்முடைய சகோதரர்கள் மன்னிக்கிற மாதிரி, இவைகளெல்லாம் அல்லாஹ் விட்டு விடுவான், மன்னித்து விடுவான் என்று எண்ணுகின்றோம். யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது, அல்லாஹ்வுடைய குதரத்தின் மீது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது பலவீனமாக இருக்கிறது, நான் தான் என்று அகம்பாவத்தோடு இருக்கிறானோ, அவனுக்கு ஃபிரௌன் போன்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, யாரும் எவராலும் தப்ப முடியாத ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பிடி என்பதனை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் காணப்படுகிறது, எழுதப்படுகிறது. 2 மலக்குகள் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி இருந்தும் நம்ம தைரியமா, பயப்படாம, அஞ்சாம, வெக்கப்படாம பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உலக ரீதியா பார்க்கிற போது இந்த நம்ம காலத்துல, இப்போ இருக்கக்கூடிய காலத்துல சிசிடிவி கேமரா அப்படின்னு வைக்கிறானா இல்லையா, இதை பார்த்த உடனே அவன் அங்கங்க பயப்படுறான். ஓட்டுநரா இருக்கிறானா, சிசிவி இருக்குதா, வேகத்தை குறைக்கிறான். இது வெளிநாடுகள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சிசிவி இருக்கிறதா, ஆபீஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான், மேலதிகாரி பார்த்துக்கிட்டு இருப்பான், இவன் ஒழுங்கா வேலை செய்யறான், அஞ்சுறான், பயப்படுறான். இப்போ எப்படின்னு சொன்னா சிசிடிவி ஆபீஸ்கள்ல அல்லது பொது இடங்கள்ல மட்டும் இல்ல, வீடுகள்ல கூட வைக்கிறாங்க. இன்னும் சொல்வதா இருந்தால் அந்த கேமராக்கள் வீட்டுக்குள் ஊடுருவி கூட அந்த கேமரா
படம் எடுக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்களே, இதனை கண்டு மனிதன் உருவாக்கிய இந்த கேமராவுக்கு அஞ்சி வாழக்கூடிய மனிதா, அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு இருக்கிறது? இந்த பயங்கள் அச்சங்கள் இருந்தா கண்டிப்பாக உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஏனென்றால் மறுமையில அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹு வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு, அவன் நல்லது செய்திருந்தாலும் அணுவளவு செய்திருந்தாலும் அந்த நல்ல செயல்பாடுகளையும் மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இடத்திலே அவன் பார்ப்பான். அவனுடைய சன்னிதானத்திலே அவன் எந்த ஒரு தீங்கு செய்திருந்தாலும் தீமைகள் செய்திருந்தாலும் அதனையும் அந்த இடத்திலே பார்ப்பான். எனவே நாம் செய்கின்ற செயல்பாடுகள், நாம் புரிகின்ற அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மாறுபாடுகள், இவைகள் அனைத்தும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்திலே நாம் செய்வதெல்லாம் தௌபா ஒன்றுதான் அதற்கு பதிலாக இருக்க முடியும். தௌபா இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைத்தையும் மன்னித்து விடுவான். உங்களுடைய புறத்தோட்டங்களை ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா அம்வாலிக்கும் வலா அஜ்சாதிக்கும், உங்களுடைய உடல் தோற்றங்களே ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. எப்படி இருக்கிறாங்க, பயபக்தியோடு இருக்கிறாங்களா, ஆணவத்தோடு இருக்கிறாங்களா, எந்த மாதிரி உடலோடு இருக்கிறாங்க என்று பார்ப்பதில்லை. வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை பார்க்கறது இல்லை. இவன் பணக்காரன், இவன் நடுத்தரவாதி, இவன் ஏழை, பணக்காரனை கண்டிப்பா பிடிக்கணும், ஏழையை விடணும் என்றெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை. ஏழைகள் தானே, நான் வறுமையில் இருக்கிறேன் அதனால திருடலாம் என்று திருட முடியுமா? நான் வறுமையிலே இருக்கிறேன், என்னுடைய வருமானத்திற்கு நான் விபச்சாரம் செய்யலாம் என்று செய்ய முடியுமா? இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறதா? ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தனாக இருந்தாலும் சரி, நடுத்தரவாதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லது உங்களுடைய தோற்றத்தையோ ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கின்றான். உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதனை பார்த்து நாம் அல்லாஹ்விடத்திலே மீள்வதாக இருந்தால், தௌபா செய்து மீண்டு விட்டால் மறுமையிலே நமக்கு வெற்றி கிடைக்கிறது. வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன், மோமின்களே அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்கள். எதற்காக? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி சீலர்களாக மாற வேண்டும். அப்ப தௌபா ஒன்றுதான் நமக்கு வெற்றியை தருகிறது. இந்த உலகத்திலேயும் வெற்றி தருகிறது, மறுமையிலேயும் வெற்றி தருகிறது. எனவே நாம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், தௌபா செய்வதிலே கிஞ்சிற்றும் குறை வைத்திடக்கூடாது. நாம் என்ன பாவம் செய்யாதவர்களா? அல்லது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கிறதா? இல்லையே. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றானா? யாருக்கும் சொன்னதில்லை. ஆனால் சொல்லப்பட்ட இந்த உலகத்திலே ஒரே மனிதர், கைருல் பஷர் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அந்த ஒரு பாக்கியம் இருக்கிறது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்ற போது, உங்களுக்கு பகிரங்கமான வெற்றியை தந்திருக்கிறோம். வெற்றி, அந்த அளவுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அதற்கு பிறகு சொல்றான், உங்களுடைய முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் அனைத்தையும் நாங்கள் மன்னித்து விட்டோம். அந்த மன்னிப்பிற்காக வேண்டிதான் வெற்றியவே தந்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால்கள் வீங்க தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த நபிமொழி எல்லாம் நமக்கு தெரியும். அப்போது ஆயிஷா சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அஃபலா அகூன அப்தன் ஷகூரா என்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனால்
அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவாதம் குர்ஆனிலே இருக்கிறது, ஹதீஸிலே இருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு தினமும் தாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டவர்களாக இருந்தார்கள் என்கின்ற இந்த செய்தி முஸ்லிமிலே வருகிறது. 2702 அல் அகருல் முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்னஹு லயுகானு அலா கல்பி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது, மனசஞ்சலம் ஏற்பட்டது. நமக்கு 1000 ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி உள்ளத்துல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. வ இன்னி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. இந்த மனசஞ்சலம் ஏற்பட்ட ஒரே காரணத்தினால நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நம்ம சாதாரண சொல்லிடுவோம். யார் இஸ்திக்ஃபார் செய்தான்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யலாம். இது கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஞ்சலம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. பாவம் செய்தார்களா, தவறு இழைத்தார்களா? எந்த ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அதையும் மன்னிக்கப்பட்ட உத்தரவாதம் இருக்கிறது. அல்லாஹ்வை மன்னித்துட்டான்னு சொல்றான். நம்முடைய நிலை என்ன? பாவம் செய்யாமலே இருந்து வாழ்கின்றோமா? பாவம் செய்கிறோம். ஒரு நாளைக்கு 100 முறை பாவம் செய்கிறோம். ஒரு முறையாவது இஸ்திக்ஃபார் செய்கிறோமா? அல்லது நம்முடைய பாவ மன்னிப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைத்து விட்டது என்ற உத்தரவாதம் நமக்கு இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவதாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான், அல்லாஹ்விடத்திலே யார் உள தூய்மையாக இருக்கிறார்களோ, பாவம் மற்ற இருக்கிறார்களோ, தௌபா செய்து பாவத்தை விலகி கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே வருவார்கள் என்கின்ற இந்த செய்தியிலே நாம் பார்க்கிற போது, ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. ஏனென்றால் தௌபாவை வலியுறுத்தி தௌபா செய்யுங்கள் வதூபு இலல்லாஹ் என்று சொல்கின்றோமே, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி. மெம்பர் படியில வெள்ளிக்கிழமை ஏறி இருக்கிறாங்க. இருக்கும்போது ஜிப்ரையில் வராங்க. ஜிப்ரையில் வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க, ரஹிம அன்ஃபு ரஜுலின் தஹல அலைஹி ரமலானு தும்மன் சலஹ கப்ல அன் யக்ஃபிர லஹு. ஒருவருக்கு ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதத்தில் இருந்து அந்த ரமலான் மாதத்தில் அந்த மனிதன் பாவம் மன்னிப்பு தேடாமல் ரமலான் மாதத்தை முடித்து விட்டால், பாவ மன்னிப்பு கிடைக்காமல் அவனை விட்டு ரமலான் மாதம் சென்று அடைந்து விட்டால் அவனுடைய மூக்கு தேயட்டும் உடையட்டும் என்று ஜிப்ரீல் சொல்லி, குல் முஹம்மதே ஆமீன். இந்த ஒரு பிரார்த்தனை என்பதனை விட ஒரு சாபம், நாசமாகட்டும், இந்த வார்த்தைக்கு ஆமீன் என்று சொல்லுங்கள் என மலக்குகள் கோமான் ஜிப்ரீல் சொல்கிறதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்து, நான் சொன்னேன் ஆமீன் என்று சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே 3545வது ஹதீஸாக வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்பொழுது இந்த பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் தௌபா செய்வது? அதற்கு ஒரு காலக்கெடு இருக்கிறதா? நமக்கு ஒரு 40 வயது வரட்டும், 50 ஆகட்டும், அதற்கு பிறகு வேண்டுமானால் பாவ மன்னிப்பு தேடலாம் என்று தௌபாவிற்கென்று ஒரு காலக்கெடுவோ, அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை தௌபா செய்வோம் வாங்க என்று, துஆ செய்வோம் வாங்க என்று அழைப்பதை போன்று தௌபாவிற்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டு தௌபா செய்வதற்கு இடம் இருக்கிறதா? ஏன், ஒருபோதும் காலக்கெடுவு இஸ்லாத்திலே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அமலுக்கும்
நீ 40 வயதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு செல்லு என்று கூறுவதற்கு இடம் இருக்கிறதா? அல்லது வெவ்வேறு வணக்கங்கள் செய்வதற்கு வயது வரம்பு இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. ஏனென்றால் வலிக்குல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களை முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். அந்த தவணை எப்போது வருகிறது, எந்த வயதில் வருகிறது, எந்த இடத்திலிருந்து வருகிறது, யாருக்கும் தெரியாது. எனவே நாம் இப்பொழுது ஒழுங்கான முறையிலே இருக்கிற போது அல்லாஹ்விடத்தில் அந்த தௌபாவை செய்து மீள வேண்டும். அந்த தௌபா, நான் செய்த பாவம் மிகப்பெரிய பாவமா இருக்கிறது, என்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, நான் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேனே என்றெல்லாம் நினைத்து சிலர் தவறான பாதைக்கு செல்வதை பார்க்கிறோம். என்னுடைய தவறு, நான் செய்த தவறு பெரிய தவறு, இது எவன் மன்னிப்பான்? மனுஷனே மன்னிக்க மாட்டானே, அல்லாஹ்வுடைய முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் என்றெல்லாம் நினைத்து பலர் பல இடங்களுக்கு போவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வாகிறவன் அரஹமுர் ராஹிமீன், அவன் கிருபையாளன். தன்னுடைய அப்து, தன்னுடைய அடியார் அவர்கள் மீது கடுமையான இரக்கம் உள்ளவன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் சில தவணையை கொடுத்துருக்கிறான். நீ இப்போ பாவம் செய்தியா, உடனே இப்பமே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இல்லை என்றால் உன்னை அப்படியே பிடிச்சி நசுக்கிடுவேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உலகத்திலேயே தண்டனை கொடுக்கல. உலவ் யாஹதுல்லாஹுன் நாஸ பிமா கஸபு மா தரக அலா ظஹரிஹா மின் தாபத்தின் வலாக்கின் யுஅখিরுஹும் இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்கள் அவர்கள் செய்த, அவர்கள் சம்பாதித்த அந்த பாவங்களை கொண்டு அவன் உடனே பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியில எவனும் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. ஆனால் வலாக்கின் யுஅখিরுஹும் இலா அஜலின் முஸம்மா, அவன் உங்களுக்கு ஒரு தவணை வச்சிருக்கான். மரணம் ஒன்று வருது, கவனிச்சுக்கிறீங்க. இப்ப மறந்துட்டியா, தவறு செய்த தௌபா செய்வதற்கு மறந்துட்டியா, இப்போ நினைவு வருது, செய், தௌபா செய், உனக்கு அஜலி முஸம்மா அவகாசம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தருவதை பார்க்கிறோம். இது மட்டுமா, அரஹமுர் ராஹிமீன் சூரத்து ஜுமுர்ல 53வது வசனத்திலிருந்து ஒரு பட்டியல் போடுறான். அதுல பாருங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்களே, இறைவனுடைய கட்டளையை செய்யாமல் இறைவனுக்கு கட்டளைக்கு மீறி பாவங்கள் செய்து இப்படி வாழ்க்கையை புறக்கணித்து விட்டீர்களே, அத்தகைய இஸ்ராஃப் வாழ்க்கையை வீணடித்த அந்த என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே என்று அங்கேயும் இரக்கமாக சொல்றான். அட பாவியே என்று சொல்லவில்லை, அட அநியாயக்காரனே என்று கூப்பிடவில்லை. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத், அவனுடைய அருள், அவனுடைய கிருபையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசை ஆகாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்கின்றானே. இந்த அழைப்புக்கு எத்தனை பேர் நம்ம என்ன செய்யறோம், பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சஹாபி சுகவீனமா ஆயிட்டார். அவர் எப்படி இருந்தவர் சொன்னா, நல்ல திடகாத்திரமா இருந்தார், உடல் ஆரோக்கியமா இருந்தார், ஒரு பயில்வானாக இருந்தார். அப்படி உள்ள ஒரு மனிதர் சுகவீனமாக ஆகிவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ல யாருக்கு சுகவீனம் ஏற்பட்டால் போய் பார்ப்பாங்க. அப்படி பார்க்க போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்தாங்க. பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமா, என்னப்பா இப்படி மாறிட்டியே, எப்படி இருந்த மனிதன் வெறும் அப்படி, அந்த ஹதீஸிலே வருது, ஃபரஹ் தல் ஃபரஹ், இந்த கோழி குஞ்சு இருக்கிறதே அது தண்ணீர நனைஞ்சா எப்படி இருக்கும், அப்படி சுருங்கி ஒடுங்கி இருக்குமே, அது போன்று எலும்பும் தோலுமாக அந்த மனிதன் மாறிவிட்டதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வியப்பாயிடுச்சு.
எப்படி இந்த நிலைமை உனக்கு வந்தது? நீ என்ன செய்த? அல்லாஹ்விடத்துல என்ன கேட்ட? ஏன் இப்படி ஆயிடுச்சு என்று தன்னுடைய தோழரை பார்த்து கேட்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் சொல்றாரு, ஆமாம், நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தேன். என்ன செய்தேன் தெரியுமா? அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி ஃபில் ஆகிரதி, நான் செய்த குற்றத்திற்கு மறுமையிலே தண்டனை தருவதாக இருந்தால், இறைவா அப்படி தண்டனை தருவதாக இருந்தால் ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, அந்த தண்டனையை மறுமையில என்னால் தாங்க முடியாது. உண்மையிலேயே மறுமையில் உள்ள தண்டனை பெருந்தண்டனை. அந்த தண்டனைகள் எல்லாம், அந்த அதாபுகள் எல்லாம், அந்த சோதனைகள் எல்லாம் நரகத்தை பற்றி பேசும்போது வரும். அந்த அளவுக்கு பெருந்தண்டனைகள் இருக்கிறது. அது என்னால் தாங்க முடியாது இறைவா, எனக்கு இந்த உலகத்திலேயே தந்துவிடு என்று நான் கேட்டேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை துதிக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், ஏன் இப்படி கேட்டீங்க? அஃபலா குல்த அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று கேட்க வேண்டாமா? அப்படி கேட்டிருக்க வேண்டாமா? இறைவா, எதுவா இருந்தாலும் இந்த துன்யாவிலேயும் எனக்கு ஹசனத்தை, நல்ல காரியத்தை கொடுத்து விடு, பாவ மன்னிப்பை தந்து விடு என்று கேட்டிருக்க வேண்டாமா? அதே மாதிரி மறுமையிலேயும் எனக்கு இந்த மாதிரி தந்திருக்க வேண்டாமா? ஹசனத்தை தந்திருக்க வேண்டியதானே என்று கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தௌபா என்பது மிகப்பெரிய ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை யாராக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்புல என்ன செய்தாங்க? என்னால் மன்னிக்க முடியாது என்ற ஒரு நிலை தருகின்றார்கள். அந்த சம்பவம் சூரத்து தௌபா 118வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் அறிவிக்கின்றான், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் என்ற இந்த வசனத்துல நீங்க பாப்பீங்க, தபூக் யுத்தம் ஹிஜ்ரி 9வது ஆண்டு ரஜபு மாசத்துல நடக்குது. அந்த யுத்தத்துக்கு பேரு அல் ஜெய்ஷுல் உஸ்ரா, கடுமையான போர், அதாவது கஷ்டமான ஒரு போர் என்று அந்த போருக்கு சொல்லப்படும். வெயிலும் கோடை காலம், இங்கே கோடை காலத்தை வெயில் தாங்க முடியல. வளைகுடா நாடுகள் எப்படி இருக்கும், அதுலேயும் பழைய காலத்தில் எப்படி வெயில் இருந்திருக்கும். அந்த வெயில் காலத்துல தபூக் யுத்தத்துல சஹாபாக்கள் 30,000 பேர் திரண்டார்கள், ரோம் சாம்ராஜ்யத்தை அடிப்பதற்காக வேண்டி. ரோம் சாம்ராஜ்யம் அது எத்தனையோ லட்சம் மக்கள் இருந்தாங்க. இங்க போவதற்கு ஒரு சிலர் போருக்கு போகாம பின்வாங்கிட்டாங்க. இந்த வெயில யார் போவா? சில பேர் நம்ம இவ்வளவு தூரம் போகணுமா என்று பின்வாங்கி இருந்தாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையோடு போய், அந்த படையை கண்ட உடனேயே ரோம் சாம்ராஜ்யம் அவர் சரண்டர் ஆயிட்டாங்க. சண்டையெல்லாம் நடக்கல, வெற்றியோடு திரும்பி வராங்க. வந்த பிறகு மதீனாவில் யார் யாரெல்லாம் போருக்கு கலந்து கொள்ளல, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்க போகும்போது எல்லாருமே ஒவ்வொரு காரணத்தை சொல்லிடுறாங்க. பொய் காரணம், முனாஃபிக்குகள் தானே போரில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு. ஆளுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியல, அது அல்லாஹ்வுக்கும் அந்த முனாஃபிக்குக்கு தான் உள்ளது அப்படின்ட்டாங்க. இதில் மக்கா 3 பேர், மீம் காஃப் ஹா, மக்கான்னு வச்சுக்கிறோங்க. முராரா இப்னு ரபியா, காயிப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 பேர் அவங்க இந்த நேரத்திலையும் தவறு எழுத்தி இருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி எங்க வீட்டில் வேலை இருந்தது அல்லது வேற ஏதாவது இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே காயிப் இப்னு மாலிக்கு அந்த நேரத்துல அவர்களுடைய அந்த ஈத்தப்பழ தோப்புல அறுவடைக்கு உண்டான நேரம் கோடை காலம் இருந்தாலும் எதுவுமே பொய் சொல்லாமல் அந்த 3 பேரும் பொய்யே உரைக்காமல் உண்மையே சொல்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு அளிக்கவில்லை. சஹாபாக்களுக்கு உத்தரவிடுறாங்க, 50 நாட்கள் அவரோடு யாரும் பேசக்கூடாது. கடைவெளிக்கு போனாலும் பேச மாட்டாங்க, வீட்டில் பேச மாட்டாங்க, எங்கேயும் யாரும் இந்த 3 பேரோட பேச மாட்டாங்க. இதோடு நின்றுதா?
அதற்கு பிறகு அந்த தண்டனையை இன்னும் அதிகப்படுத்துறாங்க. 40 நாள் போயிடுச்சு. 40வது நாள்ல அவங்களுடைய வீட்டுக்காரர்கள் கூட அவரோடு இருக்கக்கூடாது, மனைவிமார்களும் பிரிந்து வாழணும் என்ற தண்டனையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சஹாபாக்களுக்கு ரொம்ப நெருக்கடியா போச்சு. ஒலன்ன அல்லா மல்ஜ மினல்லாஹி இல்லா இலைஹி சும்ம தாபு லியதூபு இன்னல்லாஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இந்த மக்கள், இந்த கஅப் இப்னு மாலிக் போன்றவரெல்லாம் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல் நமக்கு ஒரு மீட்சி கிடையாது, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தௌபா என்பது நீங்களும் நாங்களும் மன்னிக்கிற விஷயம் இல்லை. ஒரு தப்பு செஞ்சுட்டா ஒரு மனிதன் ஒரு தடவை மன்னிப்பான், 2வது செஞ்சா சரி அடுத்த தடவை செய்ய மாட்டேன்னு மன்னிப்பான். இப்படிதான் இருக்கும். இந்த ஷைத்தாண்ட வரலாறு பார்த்தோமா இல்லையா? 3 தடவை மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. இப்படி மன்னிப்பான். இது மனிதனுடைய இது. மீண்டும் தவறு செய்து போனால் மன்னிப்பார்களா? மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மன்னிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மன்னிக்கவில்லை. தண்டனைக்கு மேல் தண்டனை தான் கொடுத்தாங்க. ஆனால் அர்ஹமுர் ராஹிமீனாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மூவருடைய தௌபாவையும் ஏற்றுக்கொண்டான் என்கின்ற இந்த செய்தி தஃப்சீரிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருக்கின்ற நாம் அவன் நம்மை மன்னிப்பானா என்ற ஒரு சந்தேக பார்வை கூட இல்லாமல் ஒவ்வொரு தினமும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபா செய்யும் போது தான் மறுமையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஹாதா கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன அஜ்மஈன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இந்த தௌபா இஸ்திக்ஃபார் இதனை பற்றி நாம் நம்முடைய ஒவ்வொரு இரவிலேயும் தூங்குவதற்கு முன்னால் தௌபா செய்வது, வேறு எந்த நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கலன்றாலும் சரி, தனிமையில் இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்ற இந்த தௌபாவை கேட்போம். அதே போன்று நாம் செய்கின்ற பிற மனிதருக்கு செய்கின்ற தவறுகளை, அவர்கள் பொருளை அபகரித்திருந்தால் அந்த பொருட்களை நாம் ஒப்படைத்து விடுவோம். இது வெக்கம் கிடையாது, கேவலம் கிடையாது. செய்தது தவறு, அது கேவலமாக தெரியல. ஆனால் அந்த தவறிலிருந்து மன்னிப்பு கேட்பதோ அந்த பொருளை மீண்டும் கொடுப்பதோ அதை கேவலமாக நினைக்கிறது தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை தாரான். அவன் மன்னிப்பே கிடையாதுங்கிறான். எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான் இல்லையா? ஷிர்க்க மன்னிக்க மாட்டான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் ஷிர்க்கம் மட்டும் இல்லை, நீ ஒரு மனிதனுக்கு செய்த பாவத்தை அவன் மன்னிக்காத வரை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான் அர்ஹமுர் ராஹிமீன். அதனால பிறருக்கு நாம் செய்த துரோகங்கள் அல்லது அவர்களுடைய பொருட்களை அபகரித்திருந்தால் அதனை நாம் கொடுத்து அந்த மன்னிப்பை செய்வோம். அதே போன்று இஸ்திக்ஃபார் எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று கூறக்கூடியவர்களாக இருப்போம். இதே போன்று ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு பிறகு அதனை மன்னிக்கக்கூடிய, அந்த தவறிலிருந்து அதனை அழிக்கக்கூடிய நன்மையை நாம் செய்வோம் என்று இந்த விஷயத்தை நாவை பேணுவதோடு, தொழுகையிலே நாம் பொழுதுபோக்காக இருந்தால் தொழுகைக்கும் விரைவாக போகிறது, ஹராம் ஹலால பேணி இருந்தோமையானால் இந்த தௌபா மிகப்பெரிய வெற்றியை இந்த உலகத்திலேயே தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஹசனத் என்கின்ற நன்மையான காரியங்களில் ரமதான் மாதத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்களை நான் நினைவு காட்ட விரும்புகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, மன் ஃபத்தர ஸாயிமா, யார் ஒருவர் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க, இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கு வழி செய்கின்றார்களோ அவர்களுக்கு யார் கொடுக்கிறாரோ அவர் நோன்பு வைக்கிறவருடைய கூலி அதற்காக உதவி செய்கின்றாரே அவருக்கும் உண்டு என்பதனை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்திலேயும் இதே போன்று பிற ஜமாத்துகளிலேயும் நோன்பு திறப்பதற்கு என்றே சில நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு நாம்
முழுமையான உதவிகளை, அதற்குண்டான தேவைகளை நாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். இது மட்டுமல்லாம நம்முடைய நிர்வாகத்திற்காக வேண்டி ஜும்மா தினத்துல வேற எந்த இடத்துலையும் நம்ம வசூல் வேட்டை பண்றதெல்லாம் கிடையாது. நம்ம பள்ளியில ஜும்மா தொழுத உடனே எல்லாரும் விரண்டு ஓடுங்கிற மாதிரி விரண்டு ஓடுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சில பெரியோர்கள், வசதி படைத்தவர்கள் தான் அல்லாவிற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, வாளி ஏந்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு அல்ல, அவர்களுக்காக இருப்பதில்லை, இஸ்லாத்திற்காக, இந்த இறை இல்லத்திற்காக, இந்த இறை இல்ல நிர்வாகத்திற்காக வேண்டி கேட்டு வருகின்றார்களே, அவர்களுக்கு தாராளமாக இந்த ரமலான் மாதத்துல ஷஹரு சதகா என்று சொல்கின்றோமே, அந்த தர்மத்தை நாம் வாரி வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாம ஒரு நினைவூட்டலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ரமலான் மாதத்துல நோன்பு காலம் முடிந்த பிறகு ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற ஜகாத்து கடமையா இருக்கிறது. ஜகாத்து 2 வகை. ஒன்று வருஷத்திற்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய ஜகாத்து பொருளாதாரத்துல. இது நோன்பாளிகளுக்கு என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் 2 காரணத்திற்காக. ஒன்று, நோன்பாளி நோன்பு வைக்கின்ற காலத்துல ஒரு சில தவறுகள் நம்ம அறியாம நிகழும். அந்த தவறுகள் ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த ஜகாத்து கொடுப்பதினால் அதனை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இது ஒன்று. இரண்டாவது, அப்படி பார்த்தா நோன்பாளிகள் மட்டும்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு வந்துரும் இல்லையா? இதற்காக மட்டுமல்ல, இரண்டாவது காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பெருநாள் அன்று ரமலான் மாதம் முடிந்து பெருநாள் ஏழை எளியவர்கள் கவலைகளோடு இருப்பாங்க. நாமெல்லாம் புத்தாடை உடுத்தி என்னென்னமோ செய்து அறுசுவை உணவுல செய்வோம். ஆனால் அந்த ஏழைகளுடைய மனசுல, அந்த வீட்டில் நாம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற இந்த கடமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பேரும் கடமையாக்கி இருக்கிறான். அதுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கணும், சுகம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும்னா இல்லை. அன்றைய தேவைக்கு போக உங்களுக்கு ஒரு 300 ரூபா ஒரு ஜகாத்துல் ஃபித்ர், ஒரு பொதி ஒரு கொடுக்கிறதா இருந்தா 300 ரூபா தான் ஒரு வீட்டுக்கு. அந்த 300 ரூபா ஜகாத்துல் ஃபித்ரை ஒவ்வொருவர்களும் கொடுப்பது கடமையாக இருக்கிறது. அதையும் நம்முடைய நிர்வாகத்திலிருந்து பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதே போன்று நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே பல கல்விக்கூடங்கள் நடைபெறுகிறது. அதிலே உம்முல் மோமினின் ஆயிஷா சித்திகா இஸ்லாமிய பெண்கள் அரபிக் கல்லூரி, அந்த கல்லூரியில எல்லாருமே செல்வந்தர்களாக இருக்கல, ஏழைகள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு, இருப்பிடம், இது போன்ற வசதிகளை செய்து கொடுக்குறாங்க. அது அந்த ஒரு மாணவிக்கு ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபா செலவாகுவதாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள்ல நாம் ஒவ்வொருவர்களும் இதற்கு ரமலான் மாதத்துல ஒரு நல்ல ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். நீங்கள் இறைவனுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய அந்த செலவீனங்கள் 1 ரியாலாக இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் அதற்கு பன்மடங்கு நன்மைகளை தருவதாக உவமையோடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். 1க்கு 700, அதைவிட பன்மடங்கு தருவதாக சொல்கின்றான். எனவே இந்த ரமலான் மாதத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் அதிகமாக செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை போன்று, தான தர்மங்கள் செய்வதை போன்று, பாவ மன்னிப்புகள், இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள், இவை குர்ஆன் ஓதுவது, இஅ்திகாஃப் இருக்கிறது, இவைகள் அனைத்திலையும் எந்த குறையின்றி செய்வதற்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல் எண்ணத்தையும் தருவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீலல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குரு யஸீதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذ்குருல்லாஹி தஆலா அலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம் வ அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.